ஒரு மதத்தோட உண்மையான வரலாறு எது? அதை யாரு வரியிருப்பது? இந்த கேள்விகள்லாம் பார்க்க சாதாரணமா இருந்தாலும் இதுக்கு பின்னால ஒரு பெரிய அறிவுசார் போர்க்களமே நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு நாம எழுத்தாளர் ராஜீவ் மல்ஹோத்ராவோட பார்வையில ஹிந்து மதம் பத்தின இந்த விவாதம் ஏன் இவ்ளோ சூடா இருக்குன்னு ஆழமா பார்க்க போறோம். இந்த விவாதத்தோட மையமே இந்த ஒரு அதிர்ச்சியான மேற்கோள்ல தான் இருக்கு. ஒரு பெரிய கல்வி மாநாட்டுல இந்து மதம்னு சொன்னதுக்கே தன்னை ஒரு அபாயகரமான ஆளா பார்த்ததா ராஜீவ் மல்ஹோத்ரா சொல்றாரு. யோசிச்சு பாருங்களேன், ஒரு மதத்தை பத்தி பேசுறது எப்படி இவ்ளோ பெரிய குற்றச்சாட்டா மாற முடியும்? இதுதான் நம்ம முன்னாடி இருக்கிற முக்கியமான கேள்வி. ஆயிரக்கணக்கான வருஷம் பழமையான ஒரு நம்பிக்கையை பத்தி பேசுறதுல அப்படி என்ன ஆபத்து இருக்க முடியும்? வாங்க, இந்த அறிவுசார் புதிருக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி விடைய தேடலாம். இந்த விவாதத்தை முழுசா புரிஞ்சுக்க முதல்ல குற்றச்சாட்டு என்னன்னு தெளிவா பாத்திரலாம். சில மேற்கத்திய கல்வியாளர்கள் முன்வைக்கிற ஒரு வாதம் தான் இது. அதுக்கு பேரு நவ இந்து மதம் கோட்பாடு. இந்த நவ இந்து மதம் கோட்பாட்டோட மைய வாதம் ரொம்ப சிம்பிள். அதாவது, இன்னைக்கு நாம பாக்குற இந்து மதம் பல்லாயிரம் வருஷமா தொடர்ந்து வர்ற ஒரு மதம் இல்லையாம். அதுக்கு பதிலா 19ஆம் நூற்றாண்டுல பிரிட்டிஷ்காரங்களோட செல்வாக்குல உருவாக்கப்பட்ட ஒரு புது விஷயம்னு சொல்றாங்க. கேக்குறதுக்கே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குல்ல? அவங்க பார்வையில அங்கொன்னும் இங்கொன்னுமா சிதறி கிடந்த இந்திய பழக்க வழக்கங்களையும் மேற்கத்திய காலனித்துவ கருத்துக்களையும் ஒன்னா சேர்த்து ஒரு ஒருங்கிணைந்த உலக மதமா நவ இந்து மதம் செயற்கையா உருவாக்கப்பட்டுச்சு. இந்த விவாதம் எவ்வளவு தீவிரமா இருக்குன்னு இந்த மேற்கோள் தெளிவா காட்டுது. இந்து மதம் ஒரு சட்டவிரோதமான குழந்தை. தந்தை ஒரு பிரிட்டிஷ்காரர், தாய் இந்தியான்னு சொல்ற அளவுக்கு மொழி ரொம்ப கடுமையா இருக்கு. இது வெறும் அறிவுசார் விவாதம் மட்டுமில்ல, ரொம்ப உணர்ச்சிபூர்வமானதும் கூடன்னு இதிலிருந்தே தெரியுது. இந்த கோட்பாட்டை ஆதரிக்கிறவங்க சும்மா சொல்லல, அதுக்கு சில உறுதியான உதாரணங்களையும் முன்வைக்கிறாங்க. பாருங்க, இன்னைக்கு நாம செய்யற நவீன யோகா பயிற்சிகள் பழங்கால இந்தியாவிலிருந்து வரல, மேற்கத்திய ஜிம்னாஸ்டிக்ஸ்ல இருந்து தான் வந்துச்சுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி கர்ம யோகா, காந்தியோட சிந்தனைகள்னு எல்லாத்துலயுமே மேற்கத்திய தாக்கம் தான் இருக்குன்னு வாதிடுறாங்க. சரி, இந்த குற்றச்சாட்டெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இதுக்கு மறுபக்கம் என்ன பதில் சொல்லப்படுது? எழுத்தாளர் இதுக்கு ஒரு முற்றிலும் வேற மாதிரியான பார்வையா முன்வைக்கிறாரு. இந்த மதம்ங்கிறது ஒரு இறுக்கமான அமைப்பு இல்ல, அது ஒரு திறந்த அமைப்பு, அதாவது ஓபன் சிஸ்டம்னு சொல்றாரு. அது எப்படின்னு பார்க்கலாம். தன்னோட எதிர்வாதத்தை ஆரம்பிக்க எழுத்தாளர் ஒரு பொதுவான தப்பான புரிதல்ல இருந்து ஆரம்பிக்கிறாரு. அதாவது, ஹிந்து மதம் இந்த உலகத்தையே மாயேன்னு சொல்லி ஒதுக்குது, அதனால அதுக்கு சமூக பொறுப்பே கிடையாதுன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஆனா இந்த வாதத்தோட வேறே ஒரு தப்பான புரிதல்ல இருக்குன்னு அவர் சொல்றாரு. இங்கதான் ஒரு முக்கியமான மொழிபெயர்ப்பு பிரச்சனைய சுட்டிக்காட்டுறாரு. மித்யாங்கிற சமஸ்கிருத வார்த்தைக்கு மாயை அல்லது இல்லூஷன்னு தப்பா அர்த்தம் சொல்றாங்க. ஆனா மித்யானா சார்பு உண்மை, அதாவது ரிலேட்டிவ் ரியாலிட்டி. அது முழுசா பொய் கிடையாது. இந்த ஒரே ஒரு வார்த்தைய தப்பா புரிஞ்சுக்கிட்டதால இந்த தத்துவமே தப்பா சித்தரிக்கப்படுதுன்னு அவர் வாதிடுறாரு. அப்போ இந்து மதத்தோட உண்மையான அமைப்பு தான் என்ன? அதுக்கு ஆசிரியர் சொல்ற பேரு தான் திறந்த கட்டமைப்பு, அதாவது ஓபன் ஆர்கிடெக்சர். இத புரிஞ்சுக்க ஒரு நல்ல உதாரணம் இன்டர்நெட். எப்படி இன்டர்நெட்டுக்கு ஒரு சென்ட்ரல் கண்ட்ரோல் இல்லாம அதுவா வளருதோ, அதே மாதிரிதான் இந்து மதமும்னு சொல்றாரு. இந்த ரெண்டு மாடலுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாக்குறீங்களே, மேற்கத்திய அமைப்புகள் பெரும்பாலும் ஒரு பெரிய கம்பெனி மாதிரி மேல இருந்து கீழே வரைக்கும் கட்டுப்பாடு இருக்கும். ஆனா இந்து மதத்தோட ஒற்றுமை கும்பமேளா மாதிரி. கோடிக்கணக்கான மக்கள் ஒன்னு சேர்ந்தாலும் அது நடத்த ஒரு சென்ட்ரல் ஹெட் ஆஃபீஸ்லாம் கிடையாது. அது தானாவே தன்னை ஒழுங்குபடுத்திக்கும். இப்போ ஆசிரியரோட வாதத்துல ரொம்பவே ஆழமான ஒரு கவித்துவமான பகுதிக்குள்ள போக போறோம். இந்து மதத்தோட அமைப்பை புரிஞ்சுக்க அவர் ஒரு பழங்கால வேத உருவகத்தை பயன்படுத்துறாரு. அதுதான் இந்திரனின் வலை. இந்திரனின் வலைங்கிறது பிரபஞ்சத்தோட ஒரு அற்புதமான உருவகம். என்னவே முடியாத அளவுக்கு ரத்தின கற்களாலான ஒரு பெரிய வலைய கற்பனை பண்ணி பாருங்க. அதுல இருக்கிற ஒவ்வொரு ரத்தினமும் மத்த எல்லா ரத்தினங்களையும் தனக்குள்ள பிரதிபலிக்குது. பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாமே ஒன்னோட ஒன்னு எவ்வளவு ஆழமா பிணைக்கப்பட்டிருக்குன்னு இது விளக்குது. இந்த கற்பனையை யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு ரத்தன கல்லுக்குள்ள பிரபஞ்சத்துல இருக்கிற மத்த எல்லா ரத்தனங்களோட பிரதிபலிப்பும் தெரியும். அந்த பிரதிபலிப்புக்குள்ள இருக்கிற ரத்தனங்களுக்குள்ளேயும் மறுபடியும் எல்லாமே தெரியும். இது ஒரு முடிவே இல்லாத கண்ணாடி அறை மாதிரி. அதாவது, பிரபஞ்சத்தோட ஒவ்வொரு துகள்லையும் முழு பிரபஞ்சமே அடங்கியிருக்கு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு அமைப்புக்கு என்னென்ன குணங்கள் இருக்கும்? முதல்ல, இதுக்கு ஒரே ஒரு சென்டர் கிடையாது. மையம் எல்லா இடத்துலயும் இருக்கு. ரெண்டாவது, எல்லாமே உன்னோட ஒன்ன சார்ந்துதான் இருக்கு. ஒன்னு இல்லாம இன்னொன்னு இருக்க முடியாது. அதனாலதான் ஆசிரியர் சொல்றாரு,
தர்மம்ங்கிறது ஒண்ணுக்கொண்ணு பின்னி பிணைஞ்ச இந்த உலகத்துல ரொம்ப திறமையா இணக்கமா வாழ்றதுக்கான ஒரு கலைதானு. சரி, இதெல்லாம் கேக்குறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா இது வெறும் தத்துவ விவாதம் தானா? இல்லவே இல்லைன்னு சொல்றாரு ஆசிரியர். இந்த அறிவுசார் விவாதத்துக்கு நிஜ உலகத்துல ரொம்ப முக்கியமான ஒரு நாகரிகத்தையே பாதிக்கிற அளவுக்கு தாக்கங்கள் இருக்குன்னு அவர் வாதிடுறாரு. அது என்னன்னு பார்க்கலாம். இந்த விவாதத்தோட உண்மையான ஆபத்து எங்க இருக்குன்னா, அறிவுத்தளத்துல நடக்கிற ஒரு விதமான கலாச்சார அபகரிப்புல தான். ஒரு ஆதிக்க கலாச்சாரம் இன்னொரு கலாச்சாரத்தோட அறிவை எப்படி தனக்குள்ள எடுத்துக்குதுன்னு விளக்க அவர் செரிமானம், அதாவது டைஜஷன்ங்கிற ஒரு கோட்பாட்டை முன்வைக்கிறாரு. செரிமானம்னா என்னன்னா, ஒரு பெரிய கலாச்சாரம் இன்னொரு கலாச்சாரத்தோட அறிவை எடுத்து அதை தனக்கு ஏத்த மாதிரி மாத்தி அதோட உண்மையான வேற அழிச்சிட்டு இது தன்னோடதுதான் ஒரு புது பிராண்ட் குத்திக்கிறது. இன்னைக்கு யோகா ஒரு உலகளாவிய உடற்பயிற்சியா மாறி அதோட இந்திய ஆன்மீக வேர்கள் மறக்கடிக்கப்படுறது இதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் உதாரணம். இந்த செரிமானம்ங்கிறது ஒரே நாள்ல நடக்காது. அதுக்கு 4 ஸ்டெப் இருக்குன்னு ஆசிரியர் விவரிக்கிறாரு. முதல்ல ஆய்வு பண்றது, அப்புறம் அதை பிரபலப்படுத்துறது, அதுக்கப்புறம் அதை உள்வாங்கி கடைசியா அதோட மூலத்தை மறைச்சிட்டு புதுசா பிராண்ட் பண்றது. இது ஒரு நுட்பமான அறிவுசார் திருட்டு மாதிரி. இப்போ உங்களுக்கு புரியுதா? நவந்த மதம்ங்கிற கோட்பாடு ஏன் இந்திய நாகரிகத்தை ஒற்றுமையே இல்லாத துண்டு துண்டான ஒன்னா காட்ட முயற்சி பண்ணதுன்னு? ஏன்னா ஒரு விஷயத்தை இப்படி உடைச்சா மட்டும்தான் அதை முழுசா விழுங்கி செரிமானம் பண்ண முடியும். அப்போ இந்த விவாதம் வெறும் இந்து மதத்தை பத்தினது மட்டுமில்ல. இது வரலாறு, அதிகாரம், ஒரு சமூகத்தோட அடையாளம்னு ரொம்ப ஆழமான கேள்விகளை எழுப்புது. கடைசியா நம்மகிட்ட இருக்கிற கேள்வி இதுதான். ஒரு நாகரிகத்தோட கதைய, அதோட வரலாற்ற, அதோட உண்மைய வரையறுக்கிற அதிகாரம் யார்கிட்ட இருக்கணும்? இது நேற்றைய கேள்வி மட்டும் இல்ல, நாளைய கேள்வியும் கூட. யோசிச்சு பாருங்க.